அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஆலு குல்ச்சா வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாதப்போ நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்குறதால அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லைனாலும் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். புளிக்காத கெட்டி தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டு இதை மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரமாச்சும் ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டான டோவாக கிடைக்கும். இப்போது சைடில் ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் உருளைக்கிழங்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 கப் வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, மல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லியை வறுத்துட்டு இடித்து எடுத்துருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர்னால் மாங்காயை நல்லா காய வச்சு சேர்த்துக்கிறது. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவும். இதை ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கட்டையில் மாவு தேய்க்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டிக்கியாக பிணைஞ்சிருக்கிறதால மாவு தூவி வளர்த்தோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்பவே இழுக்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறப்போ வெளியே வராமல் இருக்கும். இப்போது டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கோட மசாலா வெளியே எங்கேயுமே வரக்கூடாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு தடவை ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்டையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப அதிகமாகவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, உருளைக்கிழங்கு எல்லாம் மேலே வந்துடும். கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு மேலே மல்லி இலை பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு உருட்டுக்கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப லைட்டாக வச்சு தேய்க்கணும். ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா வெளியே ஸ்டஃபிங்லாம் வந்துடும். மைல்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா மைதா மாவு வெந்து வரும். இப்போது ஒரு கப்பில் தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலு குல்ச்சா மேலே அந்த வாட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்கள் வீட்டு குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி வச்ச தண்ணியை தொளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண ஆலு குல்ச்சாவை அது மேலே வச்சிடலாம். திரும்பவும் இந்த மாதிரி விரலால் அழுத்தி விட்டுக்கோங்க.
1 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிரும். இப்போது கேஸ் மேலே திருப்பி நம்ம இந்த ஆலு குல்ச்சாவை ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும். ஆலு குல்ச்சாவை கொஞ்சம் தூரமாகவே வச்சு சுட்டு எடுங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா குல்ச்சாவில் உள்ள கலர் தான் சேஞ்ச் ஆகும், ஆனால் உள்ளே வேகாமையே இருக்கும் அப்படியே மாவா. குல்ச்சா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை இப்போ திருப்பி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பை மொத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கீழே நல்லா கரெக்டான அளவில் வெந்து இருக்கும். பட்டர் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ குல்ச்சாவை தவாலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா குல்ச்சாவையும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஆலு குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.